அன்பாக நன்மையாவையும் அவைகளால் பிரசங்கித்து துதிகளோடு சொல்லுவேன். ஓயாதோனியாய் பாடுவேன். உம்முடைய குடும்பமாக நாங்கள் ஒன்று கூடவும் உடன்படிக்கை என்னும் பரிசுத்த நற்கருணை ஆராதனையிலே நாங்கள் பங்கு பெறுவதற்கு நீர் தந்த வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் உண்மையிலே களி கூர்ந்து மகிழத்தக்கதாக நீர் எங்களுக்காக கொடுத்து வருகின்ற சுகம்பலன் ஜீவனுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த திருவிருந்து என்னும் பரிசுத்த உடன்படிக்கை ஆராதனை ஆரம்பம் முதல் நிறைவரை நீர் எங்கள் மத்தியிலே உம்முடைய திவ்ய பிரசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். கடவுளுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகவும். உடன்படிக்கை பரிசுத்த நற்கருணை ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலைகளில் 148வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 148. ஜீவன் கொடுத்தா கம்பீரமாய் தேவாலயம் கனிவாய் சேர்ந்து பாருங்கள் நம் ஆண்டவரின் நாமத்தை நாடோறும் போற்றி பாடுங்கள். ஜெபம் பண்ண கடவோம். எல்லா இதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களும் இருக்க சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தெய்வத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுநாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சுத்தம் பண்ணி அருளும். நம்ம இரட்சகராய் கிறிஸ்துவிடம் பற்றி சொல்லி வார்த்தைகளாவன. நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய் கர்த்தரத்தில் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாய் என்பதை பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற நாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவர் போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்பதே இவைகளின் பெரிய கற்பனை, வேறொன்றுமில்லை என்றார். வேண்டுமே
இன்றைய நாளுக்குரிய சொர்க்க ஜெபம். துதிக்கப்படத்தக்க ஒரு திருக்குமாரன் விருத்த சேரணம் பெற்று மனிதருக்காக நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியும்படி செய்த சர்வல்ம தேவனே, எங்கள் இருதயம் எங்கள் அவயங்கள் யாவும் உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் உரிய துர் இச்சைகள் எல்லாவற்றுக்காகவும் மறிக்கவும், நாங்கள் எந்த காரியங்களிலும் ஒரு திருச்சித்தத்துக்கு கீழ்ப்படி நடக்கவும் ஆவிக்குரிய மெய்யான விருத்த சேரணத்தை அருளிச் செய்ய வேண்டும் என்று உமது குமாரன் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அமரவும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை உடன்படிக்கை ஞாயிறாக நாம் அனுசரிக்க இருக்கின்றோம். பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவினால் பாவத்தினின்று மீட்கப்பட்டு அவர் மூலமாய் கடவுளுக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டு அவருக்குள் கிறிஸ்துவ வாழ்க்கை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மத்தியஸ்தராக கொண்டதும் நித்திய காலமாக நிலைத்திருக்கத்தக்கதாக அவருடைய சொந்த இரத்தத்தினாலே முத்தரிக்கப்பட்டதுமான இந்த புதிய உடன்படிக்கைக்கு பங்காளிகளாகி புதிய வாழ்க்கைக்குள் பிரவேசித்திருக்கிறோம். கடவுள் இந்த உடன்படிக்கையின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் இவ்வுலகத்தை தம்முடன் ஒப்புரவாக்கி கொள்வதோடு நமது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் வாக்குத்தத்தம் பண்ணிய எல்லாவற்றையும் நிறைவேற்றவும் செய்கிறார். நமது அன்றாட வாழ்க்கையில் அவரது கிருபையும் நன்மைகளையும் கண்கூடாக நாம் காண்பதால் அவரது வாக்குத்தத்தம் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறோம். நம்மை பொறுத்தவரையில் நாம் இந்த உடன்படிக்கை விசுவாசத்தின் மூலமாக ஏற்றுக்கொண்டு இனி நமக்காக அல்ல, நம்மை நேசித்து நமக்காக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தவரும் தமது நாம மகிமைக்காக பணியாற்றும்படி நம்மை அழைத்திருக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஜீவிக்க பிரதிஜை செய்திருக்கிறோம். நாம் நம்மையே கடவுளுக்கு அர்ப்பணம் செய்ததை திரும்ப திரும்ப சிறப்பாக திருவிருந்தில் சேரும் பொழுதெல்லாம் புதுப்பித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் மகிழ்ச்சியுடனும் பக்தி வினயத்துடனும் கடவுளுடன் நாம் செய்து கொண்ட உடன்படிக்கையை புதுப்பிக்க வேண்டும் என்ற சிறந்த நோக்கத்தோடு கூடி வந்திருக்கிறோம். ஆகையால் அவர் மற்றற்ற கிருபைகளும் அழைப்பின் நம்பிக்கையும் நினைவு கூர்ந்தவர்களாய் நமது இருதயங்களை அவரிடத்தில் வணக்கத்துடன் உயர்த்துவோமாக. ஆமேன். திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். முதலாம் திருமறை பாடம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 20 வரை அடங்கியிருக்கிறது. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14 முதல். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காணா நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் என்பது வாசிக்கும்படியான முதலாவது வேதபாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம்
முதலாம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. லூக்கா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி. பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடே கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்திரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் எழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள் என்றார். அப்பொழுது அவர் உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கிடைக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தது. வானத்தையும் பூமியையும் காணப்படும் எல்லாவற்றையும் படுத்துகிறார் சர்வ பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய பரமாத்மா இருக்கிற இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் சர்வர் உண்டதற்கு முன்னே தம் பிதாவால் ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மேதேனில் மேதேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடையவரே தம்மையுடையவர், வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் வித்தெழுந்தார். மரணத்தில் ஏறி பிதாவால் வாசல் வீட்டிருக்கிறார். உயிரோடு மருத்துவம் நியாயத்திற்க மகிமையோடு திரும்ப வருவார். அவர் ராஜ்யத்தின் முடிவில்லை. கர்த்தனுமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவுடன் குமாரன் பொறுப்படுகிறவருமாய் பிதாவுடன் குமாரன் கூட தோத்திரிக்கப்படுகிறவருமாய் பசுத்தாவை விசுவாசிக்கிறேன். ஒரே பூர்வான பசுத்தை விசுவாசிக்கிறேன். பாவனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரே நான் சத்த அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமிகிற ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். காலை வேளையிலே நம் நாதனை போற்றிடுவோம். துதி மாலையுடன் புகழ் பாடியே, துதி மாலையுடன் புகழ் பாடியே அவர் பாதம் வீழ்ந்து பணிவோம் மகிழ்வோம். காலை வேளையிலே நம் நாதனை போற்றிடுவோம். காலை தோறும் புது கிருபையினால் நிறைந்திடும் தேவனை வாழ்த்திடுவோம். காலை தோறும் புது கிருபையினால் நிறைந்திடும் தேவனை வாழ்த்திடுவோம். குறைகள் யாவும் குருசினிலேற்ற
குறைகள் யாவும் குருசினில் ஏற்ற திருமைந்தன் இயேசுவை வணங்கிடுவோம். சரணம் 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 சரணம். காலை வேளையிலே நம் நாதனை போற்றிடுவோம். பாவத்தை உணர்த்தும் தினம் வழி நடத்தும் ஆவியாம் கடவுளை துதித்திடுவோம். பாவத்தை உணர்த்தும் தினம் வழி நடத்தும் ஆவியாம் கடவுளை துதித்திடுவோம். மூன்றில் ஒன்றாய் அருளொளி சுடராய், மூன்றில் ஒன்றாய் அருளொளி சுடராய் திகழ்ந்திடும் திரியேகரை நமஸ்கரிப்போம். சரணம் 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 சரணம். காலை வேளையிலே நம் நாதனை போற்றிடுவோம். துதி மாலையுடன் புகழ் பாடியே, துதி மாலையுடன் புகழ் பாடியே அவர் பாதம் வீழ்ந்து பணிவோம் மகிழ்வோம். காலை வேளையிலே நம் நாதனை போற்றிடுவோம். என் கண்மலையும் என் மீட்பருமான கர்த்தாவே, அடியேனின் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் நான் வாழ்த்துகிறேன், காலை வணக்கங்களை நான் கூறிக்கொள்கின்றேன். பல ஆண்டுகளாக புத்தாண்டு அன்று பல திருச்சபைகளில் ஆசீர்வாதம் தருகின்ற வாக்குத்தத்தத்தை நாம் கேட்டிருக்கிறோம். நம்முடைய ஆலயத்திலும் ஒவ்வொரு வருடமும் ஒரு வசனத்தை வாக்குத்தத்த வசனமாக நாம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் இதிலே என்ன தவறு என்றால், சில திருச்சபைகளில் மக்களை ப்ளீஸ் பண்ணுவதற்காக செழுமையான வசனங்களை மாத்திரம் எடுத்து, இந்த வசனம் யாரால் பேசினது, யாருக்காக பேசப்பட்டது, எந்த சூழ்நிலையில் இந்த வசனம் பேசப்பட்டது என்று கூட திறனாய்வு செய்யாமல், ஏதோ மக்களை பார்த்து அவர்கள் சந்தோஷம் அடைய வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக பல திருச்சபைகளிலே வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார்கள். ஆனால் இந்த வருடம் மிகவும் கவனமாக அவர்கள் இருந்திருப்பார்கள். காரணம், கடந்த வருடம் சொன்ன வார்த்தைகளுக்கு மாறாக பல காரியங்கள் உலகத்திலே நடைபெற்றது. உதாரணமாக கொள்ளை நோயை குறித்து அநேகருக்கு புதிதாக இருந்தது. நாம் ஏன் இந்த நாளை அனுசரிக்கிறோம் என்றால், கடவுளோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை செய்து அதன் மூலமாக பெறப்படுகின்ற வசனங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். புத்தாண்டை கொண்டாடும் கிறிஸ்தவர்கள் கடவுளோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கையை செய்து கொள்ள அழைக்கப்படுகின்றார்கள். இங்கே பார்க்கலாம், நன்மை தரும் வாக்கியம் அல்லது நன்மை தருகின்ற சொற்றொடர்கள், அதை மாத்திரம் நாம் எடுத்துக்கொண்டால் போதாது. இந்த வசனங்கள் அதன் மூலமாக கடவுள் நம்மிடையே சொல்லப்படுகின்ற காரியம் என்ன, உடன்படிக்கை என்ன, அவர் சொல்கின்ற கட்டளை என்ன என்பதை ஆராயாமல்
நாம் வசனத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே தான் ஒவ்வொரு புத்தாண்டு அன்றும் அதோடு கூட வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமை உடன்படிக்கை ஆராதனையாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நமக்காக கொடுத்திருக்கின்றார்கள். உடன்படிக்கை ஞாயிறாக என்று அனுசரிக்கின்ற பொழுது உடன்படிக்கை என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உடன்படிக்கை என்று சொல்லப்படுகின்ற பொழுது ஒரு ஒப்பந்தம் என்று இதை அழைக்கலாம். ஒரு அக்ரிமெண்ட். இட்ஸ் ஏ மியூச்சுவல் அக்ரிமெண்ட். பொதுவாகவே ஒரு வேலை வாய்ப்பு அலுவலகத்திலே வேலை தருகின்ற முதலாளியும் வேலைக்காக வந்திருக்கின்ற தொழிலாளியும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள். அது ஒரு உடன்படிக்கை. திருமணத்திலே கணவனும் மனைவியும் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். என்ன சொல்லுவாங்க? நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும். ஒரு காலத்தில் மரணம் என்ற வார்த்தை இருந்தது. கல்யாணத்தன்னைக்கே மரணம் என்கிற வார்த்தையா என்று சொல்லி தென்னிந்திய திருச்சபை அதை மாற்றி அமைத்தது. உயிரோடு இருக்கும் நாள் வரை, உயிரோடு இருக்கும் நாள் வரை மை நேசிக்கவும் காப்பாற்றவும் கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கின்றேன். இது ஒரு உடன்படிக்கை. இன்னொரு உடன்படிக்கை என்னவென்றால், நிலம் வாங்குகின்ற பொழுது நிலத்துக்கு சொந்தக்காரர் நிலம் வாங்குகின்ற நபரிடம் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். ஒரு பாண்ட், ஒரு பட்டா. இது ஒரு ஒப்பந்தம். இப்படியாக உடன்படிக்கை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த உடன்படிக்கை என்கிற வார்த்தை எபிரேய வார்த்தையிலிருந்து வந்தது. பெரித் என்று சொல்வார்கள். பெரித் என்றால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே நிலையான அல்லது தற்காலிகமாக ஏற்படுத்துகின்ற ஒரு உடன்பாடு அல்லது ஒரு இணக்கம் என்று அர்த்தம். ஆகவே தான் இந்த நாளிலே கடவுளோடு கூட நாம் ஒரு புதிய உடன்படிக்கை செய்து கொள்ள கடவுள் நம்மை அழைக்கின்றார். எங்கே உடன்படிக்கையிலே யார் இருக்கிறார் என்றால் கடவுள் இருக்கின்றார். கடவுள் இருக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் அந்த காரியத்தை ஜெயமாக நமக்கு மாற்றி தருவார். திருமறை மூலமாக நாம் யார் யாரோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறோம் என்பதை சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். முதலாவது, உடன்படிக்கை என்பது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒப்பந்தம். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே போடப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒப்பந்தம். Covenant is a strong agreement between God and man. Covenant is a strong agreement between God and man. இங்கே இறைவன் பல சூழ்நிலைகளில் மனிதர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். முதலில் ஆதாமோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். என்ன உடன்படிக்கை? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். ஒருவேளை இந்த கனியை புசிக்கின்ற நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்ற ஒரு உடன்படிக்கை. நோவாவை கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். நோவாவிடம் என்ன உடன்படிக்கை? இனிமேல் ஜனங்களை வெள்ளத்தின் மூலமாக நான் ஒருபோதும் அழிக்க மாட்டேன். அதோடு கூட ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். என்ன உடன்படிக்கை? இனிமேல் உன்னுடைய பெயர் ஆபிரகாம் எனப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். ஏனென்றால் நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக மாறுவாய். மோசேவோட கூட கடவுள் உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? கடவுள் கீழ்ப்படிந்தால் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனால் கடவுள் நேரடியாக வந்து தண்டிப்பார். இதுதான் அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு உடன்படிக்கை. சில காலகட்டங்களில் தாவீதோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். என்ன உடன்படிக்கை? தாவீதின் வம்சத்திலிருந்து என்றென்றும் அரசாட்சி செய்கின்ற மக்கள் பிறப்பார்கள். தாவீதின் வம்சத்திலிருந்து ஒரு ராஜா தோன்றுவார் என்கிற ஒரு உடன்படிக்கை. இவ்வாறு பல நிலைகளில் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உடன்படிக்கை ஏற்பட்டது.
ஆகவே தான் உடன்படிக்கையின் தந்தையாக கடவுள் நம் முன்னிலையில் இருக்கிறார். உடன்படிக்கையின் பிள்ளைகளாக யாரு? திருச்சபை மக்கள், காங்கிரிகேஷன். நாம் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். கடவுள் நம்மோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அது என்ன உடன்படிக்கை என்றால், எரேமியா 31 அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 31:33 வசனம். எரேமியா 31:33. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப கடவுள் நம்முடைய தேவனாயிருப்பார். உடன்படிக்கையின் பிள்ளைகளான நாம் அவருடைய ஜனமாய் இருப்போம். ஆகவே உடன்படிக்கை என்பது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே போடப்படுகின்ற ஒரு ஆவிக்குரிய ஒப்பந்தம். இரண்டாவது, உடன்படிக்கை என்பது இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்துகின்ற ஒரு ஆவிக்குரிய ஒப்பந்தம். உடன்படிக்கை என்பது இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்துகின்ற ஒரு ஆவிக்குரிய ஒப்பந்தம். Covenant is nothing but a spiritual agreement which focus on life and teaching of Jesus Christ. Covenant is nothing but a spiritual agreement focusing on life and teachings of Jesus Christ. வாசிக்கேட்ட லூக்கா எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக அவர் காணப்படுகின்றார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவோடு கூட போடப்படுகின்ற ஒவ்வொரு உடன்படிக்கையும் புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகின்ற பொழுது அது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட்டு நம்முடைய பாவத்திலிருந்து விலகி ஆண்டவருக்குள்ளாக வருகின்ற பொழுது நம்மை தூய்மையான வாழ்வுக்கு பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார். மீண்டும் நான் சொல்கின்றேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட்டு நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனமாற்றம் அடைகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை தூய்மையான வாழ்வுக்குள்ளாக வழி நடத்துவார். அதுதான் புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை. புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கையை நாம் மிகவும் கவனமாக கை கொள்ள வேண்டும். இந்த உடன்படிக்கையை மீறுபவர்களுக்கு தண்டனை உண்டு. கடவுளோடைய உடன்படிக்கை செய்தவர்களுக்கு தூய்மையான வாழ்வு கிடைக்கும். ஆனால் இந்த உடன்படிக்கை மீறுபவர்களுக்கு தண்டனை உண்டு. எப்போது என்றால் ஆண்டவர் மீண்டுமாக உலகத்துக்கு வருகின்ற பொழுது தண்டனையை அவர் வாங்கி தருவார். ஆகவே தான் இந்த உடன்படிக்கையை கவனமாக நாம் கை கொள்ள வேண்டும். திருவிருந்தை நாம் எடுக்கிறோம். திருவிருந்து என்பது இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்துகின்ற ஒரு உடன்படிக்கை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இது வெண் சரீரம் அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் அதை பயபக்தியோடு நாம் உட்கொள்கின்றோம்? திருவிருந்தின் பொழுது மது குடித்துவிட்டு அநேக திருச்சபை மக்கள் கடமைக்காக வருவதை நான் பார்த்திருக்கின்றேன். பண்டிகை காலங்களிலே யாருனே தெரியாது, ஆனால் அவர்கள் திருவிருந்தோடைய அருமையை உணராமல் வந்து எடுப்பார்கள். சிலர் கடைசி நேரத்தில் வந்து பாவ மன்னிப்பு கூட அந்த ஜெபத்துக்கு கூட கலந்து கொள்ளாமல் திருவிருந்தை எடுப்பார்கள். ஆகவே தான் பல சபைகளிலே திருவிருந்து ஆராதனையின் பொழுது தொடக்கத்திலிருந்து ஒருவர் கலந்து கொள்ள வேண்டும். தொடக்கத்திலே கடவுளுக்கு துதி செலுத்தி பாவ மன்னிப்பு பெற்று பிறகு உண்மையான ஒரு உள்ளத்தோடு கடவுளுக்கு நாம் செய்கின்ற ஒரு நன்றியோடு நாம் இந்த திருவிருந்தை உட்கொள்கின்ற பொழுது
அந்த திருவிருந்து நம்முடைய வாழ்க்கையில் பல அர்த்தங்களை நாம் கொடுக்கும். ஆகவே இதை அற்பமாக எண்ணாமல் நாம் இதை மிகவும் கவனத்தோடு திருவிருந்தை நாம் எடுக்க வேண்டும். வாசிக்கேட்ட லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையின் மூலமாக அவருடைய கிருபையின் வெளிப்பாட்டை நமக்கு தருகிறார். ஒரு ஊமையாக அத்திமரத்தை சொல்கிறார். இந்த அத்திமரம் என்பது இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வை குறிக்கிறது. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்கள் தங்களுடைய நிலையை உணராமல், கடவுள் செய்த நற்கிரியைகளை நினையாமல் தாங்கள் இஷ்டம் போல வாழ்ந்த வாழ்க்கை கனி தராத வாழ்க்கை. ஆகவே கனி தராத வாழ்க்கை வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் எச்சரிக்கையாக ஆண்டவர் சொன்ன ஊமை. வாசியுங்கள் லூக்கா 13:8-9 வசனங்கள். லூக்கா 13:8-9 வசனங்களை யாராவது வாசிக்கலாம்? லூக்கா 13:8-9 வசனம். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் புதிய ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே கனி தருகின்ற வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவர் ஒரு வருடத்தை நமக்கு கொடுப்பார். இந்த வருடத்திலே நாம் கனி கொடுக்காத வாழ்க்கை வாழ்ந்தால், கனி கொடுக்காத வாழ்க்கை ஒருவேளை வாழ்ந்தோமானால் நிச்சயமாக அதற்கேற்ற தண்டனைகளை நாம் பெறுவோம். ஆகவே தான் உடன்படிக்கையான நாயகனான இயேசு கிறிஸ்து கிருபையின் உடன்படிக்கையை நமக்கு அவர் தருகின்றார். ஒரு புதிய உறவுக்குள்ளாக நம்மை ஆண்டவர் வழி நடத்துகின்றார். கடைசியாக மூன்றாவதாக, உடன்படிக்கை என்பது இயேசுவுடன் சான்று பகிர்கின்ற ஆவிக்குரிய ஒப்பந்தம். உடன்படிக்கை என்பது இயேசுவுடன் சான்று பகிர்கின்ற ஒரு ஆவிக்குரிய ஒப்பந்தம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்களை நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். பொதுவாகவே கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொள்கின்ற பொழுது சில காரியங்களை நாம் இழக்க நேரிடும், சில காரியங்களை நாம் விட்டு கொடுக்க நேரிடும். உதாரணமாக பணத்தை இழக்க நேரிடலாம், செல்வங்களை இழக்க நேரிடலாம், உடல் உழைப்பை இழக்க நேரிடலாம், நம்முடைய மன அமைதியை கூட சில வேளைகளில் இந்த உடன்படிக்கை செய்து கொள்கின்ற பொழுது இழக்க நேரிடலாம். உலக ஐஸ்வர்யங்கள், உலக ஆசா பாசங்களை நாம் இழக்க நேரிடலாம். பவுல் சவுலாக இருந்த பொழுது அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றிருந்தார். மிகப்பெரிய ஒரு கல்விமானாக, பல கலாச்சாரங்களை உடையவராக, மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக அவர் இருந்தார். ஆனால் அவர் பவுலாக மாறி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவுடன் அநேக காரியங்களை அவர் இழந்து போனார். பணம், புகழ், செல்வம் யாவையும் அவர் இழந்து போனார். ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தையை பிலிப்பியர் 3:8 வசனத்திலே, இயேசு கிறிஸ்துவுக்காக நான் இழந்தவற்றை ஆதாயமாக நினைக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவுக்காக நான் இழந்தவற்றை எல்லாம் என்னுடைய ஆதாயமாக நான் நினைக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்பவர்கள் புதுப்பிக்கப்பட்டவர்கள். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவருக்குள்ளாக நாம் வருகின்ற பொழுது அனைத்தையும் இழந்து, பணம், புகழ், செல்வம் யாவற்றையும் இழந்து ஆண்டவருக்குள்ளாக வருகின்ற பொழுது நாம் புதிய படைப்பாக மாறுகிறோம். கடவுள் நம்மை நித்தமாக அவர் நடத்துவார். ஒரு முறை ஒரு ஆடு மேய்க்கின்ற ஒரு மனிதர் தன்னுடைய ஆடுகளை மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு மீண்டுமாக தன்னுடைய வீட்டை நோக்கி
அழைத்து கொண்டு போனார். போகின்ற வழியிலே ஒரு ஆறு குறுக்கிட்டது. அந்த ஆற்றிலே வெள்ளம் கரை புரண்டோடியது. திடீரென்று ஒரு தாய் ஆட்டுக்குட்டி அந்த வெள்ளத்திலே விழுந்து அது தத்தளித்தது. அதனால் நீந்தி வர முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம், மிகப்பெரிய ஒரு வெள்ளம். அந்த மேய்ப்பனுக்கு நீச்சல் தெரியாது. அவன் ஒரு நிமிடம் திகைத்து நின்றான். பிறகு நேராக அவன் வீட்டுக்கு சென்று அந்த தாய் ஆட்டுக்குட்டியோடைய அந்த ஆட்டுக்குட்டியை அவன் கூட்டி கொண்டு வந்தான். தாய் ஆடு கொஞ்ச மாதத்துக்கு முன்பதாக ஈன்றெடுத்த அந்த குட்டியை அவன் சுமந்து வந்து கரையிலே வைத்து அதை தாயை நோக்கி கத்தும்படி அவன் கட்டளையிட்டான். அந்த குட்டி ஆடு ஆட்டை பார்த்து கத்தியது. இதை பார்த்த தாயாடு எவ்வளோ வெள்ளமாக இருந்தாலும் அது குட்டியை நோக்கி மிக வேகமாக அது நீந்தி வந்தது. பிறகு கரை வந்து சேர்ந்தது. அன்புக்குரியவர்களே, ஒரு குழந்தையின் அழுகைக்கு அதன் தாய் தன்னுடைய பக்கத்தில் கொண்டு வரும் ஆற்றல் உண்டு. ஒரு குழந்தை அழுதால் யார் ஓடி வருவார்? அவரை பெற்ற தாய் ஓடி வருவார். பெற்றோரின் கவனத்தையும் தன் விருப்பத்தையும் நிறைவேற்ற குழந்தைகள் பயன்படுத்தும் ஆயுதம்தான் அழுகை. குழந்தை அழுதால் தாய் ஓடி வருவார். அதை போலத்தான் நாம் அழுதால் யார் வருவார்? கடவுள் நம்மை தேடி ஓடி வருவார். நம்மோடு கூட ஒரு புதிய உறவை புதுப்பிக்க ஆண்டவர் வருவார். நாமும் கூட இந்த நாளில் புதிய உடன்படிக்கை செய்து கொள்கின்ற பொழுது அவருடைய பிள்ளைகளாக ஆண்டவரை நோக்கி நாம் முறையிடுவோம். ஆண்டவர் வந்து நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். உடன்படிக்கை என்றால் என்ன? உடன்படிக்கை என்பது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே போடப்படும் திடமான ஒப்பந்தம் என்றும், உடன்படிக்கை என்பது இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தும் ஆவிக்குரிய ஒப்பந்தம் என்றும், உடன்படிக்கை என்பது இயேசுவுடன் சான்று பகிர்கின்ற ஆவிக்குரிய ஒப்பந்தம் என்பதை நாங்கள் கண்டு கொண்டோம். நாங்களும் கூட இந்த காலை வேளையிலே மோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை செய்து கொள்ளவும், நீர் உடன்படிக்கையின் தந்தையாக தேவனாய் இருக்கவும், நாங்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக உம்முடைய ஜனமாக இருக்க அருள் தாரும். இயேசுவின் மூலம் சிவங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மீண்டுமாய் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த வாரத்துக்குரிய அறிவிப்புகள்: வருகின்ற வெள்ளி 8/1/2021 மாலை 6:30 மணிக்கு திறப்பின் வாசல் ஜெபக்கூடுகை நடைபெறும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 10/1/2021 காலை 7 மணிக்கு திருவிருந்து ஆராதனை ஆங்கிலத்திலும், காலை 9 மணிக்கு காலை ஆராதனை தமிழிலும் நடைபெறும். வேதாகம் ஐக்கிய சங்கம் ஸ்கிரிப்சர் யூனியன் சார்பாக இந்த வருடத்திற்கான தியான நூல்கள் நம்முடைய செட்டில் ஆயத்தமாய் இருக்கிறது. சிறுவர்களுக்கு என் தேவனும் நானும் என்கிற தலைப்பில் தமிழிலும், காட் அண்ட் மீ என்ற ஒரு புத்தகம் ஆங்கிலத்திலும், வாலிபர்களுக்கு வல்லமையின் வழியில் என்கிற தமிழ் தியான நூலும், வே டு பவர் என்கிற ஆங்கில நூலும், பெரியவர்களுக்கு தின தியானம் தமிழிலும் இருக்கிறது. அதோடு கூட தினசரி வேத வாசிப்பு ஒழுங்குமுறை அதுவும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே விருப்பம் உள்ளவர்கள் அதை வாங்கி நீங்கள் பயனடையும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். புது சந்தா அட்டை ஆயத்தமாக இருக்கிறது. அதிலே சிலருடைய தெளிவான முகவரி தொலைபேசி எண்கள் இல்லை. நாங்கள் அதை ஆராய்ந்த பொழுது தெளிவான முகவரி தொலைபேசி எண்கள் இல்லை. ஆகவே நீங்கள் அட்டை பெற்றவுடன் நீங்கள் தெளிவான முகவரி இல்லை என்றால் அதிலே அடித்து எழுதவும், தொலைபேசி இல்லை என்றால் அதை பூர்த்தி செய்து மீண்டுமாக வருகின்ற மாதங்களிலே படைக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். வாக்கு தத்த அட்டை பெறாதவர்கள் ஆராதனை முடிந்தவுடன் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை நான் வேண்டிக் கொள்கின்றேன். இவ்வாரம் தங்களுடைய பிறந்தநாள் திருமண நாள் அனுசரிக்கின்ற உறுப்பினர்களுடைய பெயர்களை நான் வாசிக்கின்றேன். இந்த வாரம்
பிறந்தநாள் அனுசரிக்கின்றவர்கள் 3ஆம் தேதி இன்று மிஸ்டர் வேம்பர், மிஸ்ஸஸ் கிரேஸ் தேன்மொழி. 4ஆம் தேதி மிஸ்டர் சிஜேஎம் பரத்குமார், மிஸ்ஸஸ் டவமணி மார்கரேட், மிஸ்டர் கிங்ஸ்டன் ஜாஸ்வா. 5ஆம் தேதி மிஸ்டர் தாமஸ் செல்வகுமார், கே சரிதா, மிஸ்ஸஸ் அருள் ஜோதி. 6ஆம் தேதி டெபோரால் பொன்னுத்தாய். 7ஆம் தேதி மிஸ்ஸஸ் தெரசா காணிக்கைராஜ், மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா பானு தர்சினி. 8ஆம் தேதி மிஸ்டர் சாமுவேல் செல்வகுமார், மிஸ்டர் ராபர்ட், மிஸ்ஸஸ் பெர்னிஸ் ஹெப்சிபாய். 9ஆம் தேதி சனிக்கிழமை ஜோஸ்னா உஷா பிரீத்தி, அபிகாயில் சந்திரலேகா ஆகியோருக்கு நம்முடைய சபையின் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். திருமண நாள் அனுசரிக்கின்ற தம்பதிகள் இன்று 3ஆம் தேதி மிஸ்டர் அமித்ராஜ், மிஸ்ஸஸ் எஸ்தர் வளர்மதி. 9ஆம் தேதி மிஸ்டர் சேவியர் ஜேசுதாசன், மிஸ்ஸஸ் டி கண்மணி கமலாபாய் ஆகியோருக்கு நம்முடைய சபையின் சார்பாக திருமண நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். பிறந்த நாள் திருமண நாள் அனுசரிக்கின்றவர்களுக்காக நாம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கின்றது. பிறந்த நாள் என்பது நீர் எங்களுக்கு வாழ்க்கையில் கொடுத்த புதிய ஆண்டு என்பதை உணர்ந்து அநேக பிறந்த நாளை அனுசரிக்கின்ற பாக்கியத்தை நீர் தர வேண்டுமாய் வேண்டுகின்றோம். திருமண நாளை அனுசரிக்கின்ற தம்பதிகளுக்கு தங்களுடைய வாழ்விலே அவர்கள் புதிய உடன்படிக்கையை புதுப்பித்து கொள்ளவும் அவர்களுடைய வாழ்வுக்காக உமக்கு நன்றி செலுத்த அருள் தாரும். இன்னும் அநேக திருமண நாளை கண்டு குடும்பத்தோடு உமக்கு நன்றி செலுத்த அருள் தாரும். இயேசுவின் மூலம் சிவங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமீன். சென்ற வார காணிக்கைகள் விபரம் 27/12/2020 முதல் மற்றும் 2ஆம் ஞாயிறு ஆராதனை காணிக்கை 4813 ரூபாய், நன்றி காணிக்கை 2500 ரூபாய், சிஎம்எஃப் 420 ரூபாய், 1/1/2021 பழைய புது வருட ஆராதனை காணிக்கை 15,368 ரூபாய், சிஎம்எஃப் 2087 ரூபாய். 1ஆம் தேதி நடைபெற்ற புதிய புத்தாண்டு திருவிருந்து ஆராதனை காணிக்கை 4251 ரூபாய், நன்றி காணிக்கை 730 ரூபாய், சிஎம்எஃப் 650 ரூபாய், சந்தா மூலமாக 43,745 ரூபாய், பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலமாக 510 ரூபாய், ஆலய பராமரிப்பு மூலமாக 265 ரூபாய், மிஷனரி ஃபண்ட் மூலமாக 250 ரூபாய், புவர் ஃபீடிங் மூலமாக 450 ரூபாய், டிஎஃப்எஸ் 200 ரூபாய், யூத் ஃபெலோஷிப் 200 ரூபாய், பென்ஷன் ஃபண்ட் 200 ரூபாய், ஆக மொத்தம் 70,637 ரூபாய். கடந்த மாதம் 2ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நம்முடைய ஆலயத்திலே கேரல் ரவுண்ட்ஸ் நடைபெற்றது. அநேக இல்லங்களுக்கு சென்று கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் கூறினோம். அதன் மூலமாக படைக்கப்பட்ட காணிக்கை 57,510 ரூபாய். கிறிஸ்மஸ் திருவிருந்து ஆராதனை மூலமாக படைக்கப்பட்ட கவர் காணிக்கை 31,500 ரூபாய். புத்தாண்டு நன்றி காணிக்கை கவர் மூலமாக 54,450 ரூபாய் என்று நான் அறிவிக்கின்றேன். புத்தாண்டு அன்று இந்த ஆலயத்தை பூக்களால் அலங்கரிக்க திருமதி உமா எலிசபெத் அவர்கள் 5,000 ரூபாய் நன்கொடையாக கொடுத்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நான் கூறிக்கொள்கின்றேன். திருமண அறிக்கை. நமது சபையை சார்ந்த காலம் சென்ற திரு கே பெஞ்சமின், திருமதி ஏ ரெஜினா அவர்களின் மகள் திருவளர் செல்வி பி டெய்சி பாக்கியஸ்ரீ என்பவரும், சிஎஸ்ஐ தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் புதுக்கோட்டை சேகரம் சிஎஸ்ஐ ஆலயத்தை சார்ந்த திரு ஜி பன்னீர்செல்வம், திருமதி மல்லிகா என்பவர்களின் மகன்
திருவளர் செல்வன் பி சுஜித் சிங் இமானுவேல் என்பவரும் திருமணத்தில் இணையப் போகிறார்கள் என்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவருவதும் இத்தூய திருமணத்தில் இணையக்கூடாத நியாயமான காரணம் யாருக்காகிலும் தெரியுமானால் அதனை சபையின் குருவானவருக்கு எழுத்து மூலமாக அறிவிக்க வேண்டுகிறேன். அதே போல நமது திருச்சபை சார்ந்த திரு ஜே அந்தோணிராஜ், திருமதி ஏ சாந்தி என்பவர்களின் இளைய மகள் திருவளர் செல்வி ஏ மெர்சி என்பவரும் சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் நாஞ்சான்குளம் சேகரம் பரிசுத்த பேதுரு ஆலயத்தை சார்ந்த திரு அந்தோணி திருமதி விஜயராணி என்பவர்களின் மகன் திருவளர் செல்வன் ஏ அருள்ராஜ் என்பவரும் திருமணத்தில் இணையப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இவ்விருவரும் இத்தூய திருமணத்தில் ஒன்றாக இணையக்கூடாத நியாயமான காரணம் யாருக்காகிலும் தெரியுமானால் அதனை சபையின் குருவானவருக்கு எழுத்து மூலமாக அறிவிக்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு முதலாம் ஓலை அறிவிப்பு. திருமணத்துக்காக காத்திருக்கின்ற டெய்சி சுஜித் சிங் மற்றும் மெர்சி அருள்ராஜுக்காக நாம் ஒரு நிமிடம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, குடும்ப வாழ்வு என்பது நீர் அளித்த கொடை. குடும்ப வாழ்வுக்குள்ளாக பிரவேசிக்க இருக்கின்ற அருமையான பிள்ளைகள் டெய்சி சுஜித் சிங்காகவும் அதே போல அருள்ராஜ் மெர்சிக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். வருகின்ற 13ஆம் தேதியும் நடைபெறுகின்ற திருமணம் என்னும் பரிசுத்த உடன்படிக்கை ஆராதனையிலே மணமக்களாக பிரவேசிக்க இருக்கின்ற டெய்சி சுஜித் சிங்கோடைய வாழ்வுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். வருகின்ற 25ஆம் தேதி திருமணத்தில் இணையப் போகின்ற மெர்சி அருள்ராஜுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். நல்ல ஒரு கால சூழ்நிலை தாரும். இரு வீட்டு பெற்றோரையும் உற்றார் உறவினர் நண்பர்கள் யாவரும் அவர்கள் வந்து மணமக்களை வாழ்த்தவும் இதிலே கலந்து கொள்கின்ற ஆயர்களோடு உம்முடைய கிருபை இருந்து வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனில் உள்ள தகப்பனே, ஆமீன். சபையார் ஒரு நிமிடம் எழுந்து நிற்கும்படி உங்களை மீண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கின்றேன். உடன்படிக்கை. பிரியமானவர்களே, கடவுள் தம்முடைய ஜனங்களோடு செய்த உடன்படிக்கையில் நம்முடைய பங்கை முழு இதயத்துடனும் புதுப்பித்து கிறிஸ்துவின் நுகத்தை நம்மேல் ஏற்றுக்கொள்ளவும், கிறிஸ்துவே நமது ஊழியத்தையும் அதற்குரிய இடத்தையும் தீர்மானிக்க வேண்டுமென்றும், முடிவில் அவரே நமது ஊழியத்துக்கு தகுந்த சன்மானமாக இருக்க வேண்டுமென்றும் நாம் மன நிறைவுடன் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதே அவருடைய நுகத்தை சுமப்பதின் கருத்தாகும். கிறிஸ்துவுக்காக நாம் செய்ய வேண்டிய ஊழியங்கள் பல. அவற்றில் சில எளிதானவை, சில கடினமானவை, சில கண்ணியமானவை, வேறு சில நிந்தையை தரக்கூடியவை. சில நமது இயற்கை விருப்பங்களுக்கும் இவ்வுலக நாட்டங்களுக்கும் பொருத்தமானவை, வேறு சில இவ்விரண்டுக்கும் மாறானவை. சில ஊழியங்களின் மூலம் நாம் நம்மையும் கிறிஸ்துவையும் திருப்தி செய்யக்கூடும். இன்னும் சில ஊழியங்களில் நம்மை வெறுத்தால் ஒழிய கிறிஸ்துவை மகிழ்விக்க முடியாது. எனினும் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இவை எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலம் உண்டு. ஆகையால் கடவுளோடைய உடன்படிக்கையை நாம் ஏற்றுக்கொண்டு அதை நம்முடையதாக்கவும், நம்முடைய இருதயத்தை கடவுளுக்கு ஒப்புக்கொடுத்து அவருடைய வல்லமையினால் ஒரு பொழுதும் பின்வாங்காதிருக்க தீர்மானிப்போமாக. இவ்விதம் ஆயத்தப்பட்டவர்களாய் அவருடைய கிருபையையும் வாக்கு தத்தங்களையும் நம்பி முழங்காலில் நின்று தாழ்மையாக நம்மை அவருக்கு திரும்பவும் அர்ப்பணம் செய்வோம். எங்கள் ஆண்டவராய கடவுளே, பரிசுத்த பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையுள்ள உமது உடன்படிக்கையில் நாங்கள் பங்காளிகளாகும்படி எங்களை அழைத்தவரே, உமக்கு கீழ்ப்படிதலாகிய லகுவான நுகத்தை மகிழ்ச்சியோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உமது அன்பின் நிமித்தமாக உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை தேடி அதை செய்ய ஒப்புக்கொள்கிறோம். இனி நாங்கள் எங்களுக்கல்ல, உமக்கே சொந்தம். சேர்ந்து நாம் சொல்லுவோம், நான் எனக்கல்ல, உமக்கே சொந்தம். உமக்கு சித்தமானதை செய்யவும், உமக்கு சித்தமானவர்களோடு இருக்கவும்
நற்செயல்களை செய்யவோ அல்லது துன்பங்களை சகிக்கவோ உமது பணிக்கென்று பயன்படுத்தப்படவோ பயன்படுத்தப்படாமல் இருக்கவோ உயர்த்தப்படவோ தாழ்த்தப்படவோ நிரப்பப்பட்டோ வெறுமையாக்கப்படவோ எல்லாம் உடையவனாகவோ யாதும் மற்றவனாகவோ எதுவானாலும் உம்முடைய விருப்பப்படியேயும் உமது தீர்மானத்தின்படியேயும் நடப்பேன் என்று எல்லாவற்றையும் உமக்கு பூரணமாகவும் மனம் ஊந்தும் ஒப்படைக்கிறேன். மகிமையும் கிருபையும் நிறைந்த பிதா குமாரன் பரிசுத்தாவியும் ஆகிய கடவுளே, நீர் என்னுடையவர், நான் உம்முடையவன், அப்படியே ஆக கடவது. பூலோகத்தில் நான் புதுப்பித்த இந்த உடன்படிக்கை பரலோகத்திலும் முத்திரிக்கப்படுவதாக. ஆமேன். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை நினைக்கும் தேவைகளே. பரமபிதாவாகிய கர்த்தாவே, முரடியாராகி நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி ஸ்தோத்திர பலியை இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றும் நம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்றெல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரம் ஆத்துமாவும் ஆகிய எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனும் உள்ளபடியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கனில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவரீர் கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினால் நிரப்பியல்ல வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாக இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திராயிருந்தோம். எங்கள் பாத்திரத்தை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாயிருக்கிற தேவரீருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுந்து நின்று துதியின் கீதத்தை சேர்ந்து பாடுவோமாக. உணர்த்திருக்கிற தேவனுக்கு மகிமையோ, உம்மிலே சமாதானமோ, மாற்று மேல் பிரியமோ உண்டாவதாக. கர்த்தரை பராபரனே, பரமராஜாவே, சார்ந்துள்ள பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமை பாடுத்துகிறோம். உம்மை சத்தமாய் நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராய் குறை பிறனக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராய் பராபரனே, தாவீது சுதனே, லூத்தின் பரிசுத்ததேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு ஈராகும். லூத்தின் பரிசுத்ததே தீர்க்கிறவரே, எங்களுக்கு ஈராகும். லூத்தின் பரிசுத்ததே தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பரிசுத்தத்தை வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு ஈராகும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே, தேவன் ஒருவரே, பரிசுத்தாவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீரே. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து
நீங்கள் தேவனை நம்முடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் வைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா குமாரன் பசுத்தாவியுமாகிய சர்வலமை பொருந்தைகளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. இந்த பரிசுத்த நற்கருணை உடன்படிக்கை ஆராதனை நிறைவு செய்யும் வண்ணமாக பாமாலைகளில் 153வது பாடலை நாம் பாடுவோம். பாமாலை 153. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்மோடு கூட செய்த உடன்படிக்கைக்காம் நன்றி செலுத்துகின்றோம். உடன்படிக்கையின் தந்தையாக நீர் இருக்கின்ற பொழுது உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கின்ற நாங்கள் உண்மையிலே களி கூர்ந்து மகிழ செய்யும். இந்த வருடம் முழுவதும் உடைய கிருபையினாலும் உம்முடைய நடத்துதலினாலும் எங்களுக்கு வேண்டிய சுகம்பலன் ஜீவன் யாவும் கொடுத்து வழி நடத்தும்.
இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள உள்ள தகப்பனே, ஆமென். சேர்ந்து நாம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பஸ்நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு நாம் சென்று வர கடவோம்.